ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. SA Engineering College, Anna University Counseling Code 1114. For details visit saec.ac.in. ஊரு கெட்ட வார்த்தை கூட அப்படி சொல்றது செட்ல கெட்ட வார்த்தை பேசுறா அக்கா. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அக்கா. நான் பார்த்தா அப்படி தோணுதா உங்களுக்கு? அதப்பா நீ எவ்வளவு திமிரா பேசுற. ஏண்டா லூசு பயலே, நான் பாட வச்சிருந்த பாட்டு எதுக்குடா நீ பாடுன? நான் சேஞ்ச் பண்ணுங்க அக்கா. கேவலமா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனா யாரும் சொல்ல முடியாது. ஐயோ எனக்கெல்லாம் யாரும் இல்ல. ஐயோ எனக்கு ஒரு தடவை கிடைச்சா என்ன இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இவனுக்கு வந்து ஐயோ நான் மறந்துட்டேன். போட்டுடப்பா ஜாலியா நீ வாடி, இது பிரைவேட் பார்ட்டி தான். டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான். ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான். பங்குரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான். அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கூட்டானா டான்ஸாலே. மச்சானே கடை பச்சானே புள்ளி பச்சானே பையன் நல்ல தம்பி, நல்ல ஒரு தன்மையான ஒரு மனுஷன், நல்லா பாடுவான், நல்லா பேசுவான். என்னதான் பேசினாலும் அவன் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு எப்படி உக்காண்டிருக்கான் பாருங்க. நல்லதான் 4 வார்த்தை. என்னடா அண்ணன் நல்லா இருக்கியா, ஒரு தடவை அண்ணன் ஒரு மரியாதை இருக்கடா உனக்கு. பேர்லேயே அண்ணா இருக்குடா, அப்புறம் சண்ணா. அதப்பா நீ எவ்வளோ திமிரா பேசுற. இப்படி திமிரா பேசுறியடா. எனக்கு என்னைக்கு ஒரு பாசம் இருக்காடா அவன் மேலே. என்ன பாசம் இல்லாமல் அப்படி கேட்டால் கூட பாசத்தோட அழகாக வந்து சாப்பிடுங்கண்ணா. ஒரே இந்தாங்கண்ணா. ஏய் மச்சி, அண்ணன்னு சொல்ல மாட்டான், மச்சின்னு சொல்லுவான். அண்ணான்னு சொன்னால் பாசம் இருக்க, வா மச்சின்னு சொன்னா அப்படின்னு ஒரு பாசத்தோட சொன்னா கூட பின்னாடி போய் கேவலமா திட்டுவான். ஏண்டா லூசு பயலே, நான் பாட வச்சிருந்த பாட்டு எதுக்குடா நீ பாடுன அப்படின்னு சொல்லி என்ன திட்டுவான். திட்டிக்கிட்டே இருப்பான். திட்டிக்கிட்டு சரவடி, சங்கீத சரவடின்னு பேர் வேற வச்சுக்கிட்டு நிறைய சங்கதியை போடுவான். என்னதான் சங்கதி போட்டாலும் என்கிட்ட வந்து டேய் இந்த சங்கதி நீனும் பாடு, நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம அவன் தனியா நிறைய சங்கதியை அவன் மட்டுமே போடுவான். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். அவன் வந்து செம்மையா லவ் சாங்ஸ் எல்லாம் செம்மையா பாடுவாங்க. அந்த மாதிரி ஃபுல் டைம் அப்படியே ரொமான்டிக், அந்த மாதிரி ஒரு பாவம் பையன். அது மாத்து அக்கா. அக்கா பீப் போடுங்க. யாருப்பா பீப் போடு? ஆனா டக்கு டக்குன்னு பீப் போடுங்க. ஓகே பாவம் பையன். அண்ணா போடுங்க. பாவம் பையன் நினைப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. இவன் வந்து ஐயோ எனக்கெல்லாம் யாரும் இல்லை, ஐயோ எனக்கு ஒரு தடவை கிடைச்சா என்ன இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இவனுக்கு வந்து ஐயோ நான் மறந்துட்டேன். சூப்பர் சூப்பர். இல்ல நிஜமாவே கைத்தட்டல் கொடுத்துலாம். சூப்பரா ட்ரை பண்ணாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரியா மாதிரி ஒரு சேச்சி. நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் மலையாளம் வந்து பேசுறதுக்கு நான் வந்து பிரியா சேச்சிக்கிட்ட நிறையா நான் மலையாளம் பேசுவேன். ரொம்ப நிறையா கேரளத்தில் என்ன நடக்குது அந்த மாதிரிலாம் கேட்டு. ஆனாலும் மலையாளத்தில் எவ்வளோ தெரியுமா, தெரியுமா திட்டு வார்த்தைகள் எவ்வளோ பேசுவேன்னு தெரியுமா. என்னை பார்த்து ஒரு மாதிரி அந்த கேரளாலேருந்து வந்ததுனால நிறைய ஐயோ நான் சொதப்பிட்டே இருக்கேன். நான் இன்னொரு வாட்டி போகலாமா அக்கா? சேஞ்ச் பண்ணுங்க அக்கா. கேவலமாக பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனா யாரும் சொல்ல முடியாது.
இல்ல மலையாளத்துல கெட்ட வார்த்தை பேசுதோ? நான் இது வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை கூட சொல்றது ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே சொல்லிட்டே சொல்லியிருக்கேன். இருக்கியாமே செட்ல கெட்ட வார்த்தை பேசுறா. அக்கா நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அக்கா. நான் பார்த்தா அப்படி தோணுதா உங்களுக்கு? ஐயோ விட்டு அழுதுருவாங்க போல. இல்லை சும்மா சொன்னேன், அதெல்லாம் சொன்னேன், கண்டென்ட்டுக்காக சொன்னேன். கண்டென்ட்டுக்காக நீ என்ன வேணாலும் அப்படி சொல்லுவீங்களா? யாருப்பா நீ? இது எங்களுக்கு தெரியும். கண்டென்ட்டுக்காக சொல்லியிருக்கான். நான் நான் தம்ப்நெயில்ல போடுவாங்க கெட்ட வார்த்தை பேசிய பிரியா. தம்பி மாதிரி பார்த்து எவ்வளவு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காக்கா. பாரு எவ்வளவு அதான் அடுத்த பாசிட்டிவ்ல அது சொல்ல போறேன். அதுக்கு அப்படியே நெகட்டிவா ஏதாவது சொல்லணும்ல. உன்னை பத்தி நெகட்டிவ் எதுவும் இல்லடி சொல்றதுக்கு. அதுக்கு நான் வந்த வேலை முடிஞ்சிடும். ஆக்சுவலி நீ ஒரு பிரில்லியண்டான சிங்கர்டா. எனக்கு வந்து உன்னோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அமேசிங்காக பாடுற. உன்ன மாதிரி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இருக்கிற பாட்டை உருப்படியாக பாட மாட்டியா? அது இன்னும் எல்லா பாட்டுலேயும் ஒரு சங்கதி என்ன, ஒரு பாட்டு ஒரு மெலடி எடுத்தா இருக்கிற சங்கதியை பாடிட்டு வர வேண்டியதானே? அது என்ன ஒன்று. ஆனாலும் நீ பண்ணுறது அந்த இம்ப்ரவைசேஷன்ஸ்லாம் எங்கேந்திரா உனக்கு வருது அந்த ஐடியாஸ்லாம்? ப்ரில்லியண்டாக ஒன்று மாதிரி யாருமே யோசிக்க முடியாது. அதனால தான் நீ யூனிக்காக பண்ணுற. ஆனாலும் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கடுப்பு உன் மேலே. ஏன்னா எரிச்சலாக வருது. நீ ஒரு வாட்டி அங்கே போயிட்டு ஐயோ இவன் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பண்ணி தொலைஞ்சு எங்கள் எல்லாருக்கும் அது வந்து நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணலேங்கிற ஒரு கடுப்பு வந்து எங்களுக்கு வரும். நீ சும்மா சொல்ற மாதிரி இல்லையே, ஏதோ மனசுல ஒரு வச்சு ரொம்ப ரொம்ப நல்ல நாளா இப்படி அந்த டைம் வரும்போது அப்படி. இல்லை மற்றபடி நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. ரொம்ப சப்போர்ட்டிவாக என்கரேஜ் பண்ணி நிறையா பேசுவேன். அதனால வந்து ஆனால் பேசுகிற மாதிரி பேசிட்டு நான் கொடுக்குற அதே பாட்டை வந்து லிஸ்ட்டில் நீ போட்டு ஃபஸ்ட்டு அமுச்சிடுவேன். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதே டக்குன்னு சாங் செலெக்ஷன் குரூப்பில் ஃபஸ்ட்டாக அமுச்சிடுவான். எங்கள் யாருக்குமே அந்த பாட்டு கிடைக்காம போயிடும். அதனால பாசிட்டிவ்ஸ் விட நெகட்டிவ்ஸ் தான் நிறைய சொல்லி. அவங்க பிஎப் போடுறாங்க. நான் என்ன பண்ணுறது? ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர்ஸ் எல்லாருமே. பட் ப்ரில்லியண்ட்டாக பாடுவான். இவன் போகும்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் எல்லாருக்குமே வந்து வெடி தான். ஏன்னா வந்து செம்மையாக பாடினாங்கன்னா ஜட்ஜஸ்லாம் ஒரு வெடி கொடுப்பாங்க. அது சார் வந்து எப்போவுமே வாங்குவார். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பாடுவான். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வா சூப்பர் சூப்பர் அபி சூப்பர். பூஜா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஜாலியான சிஸ்டர். நான் போய் அவளை வந்து அடிக்கடி வந்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு சீண்டிகிட்டே இருப்பேன். இருந்தாலும் அதை வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து திருப்பியும் அவள் வந்து எப்படின்னா பாட போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயோ பயமாக இருக்குது ஐயோ பயமாக இருக்குன்னு எங்களெல்லாம் வந்து எங்களை பயமுடுத்துவா. ஆனால் அங்கே போய் பயங்கரமாக பாடுவா. அந்த மனசாட்சியே இல்லாத ஒரு ஜீவன் தான் அவள் தான். பூஜா பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, நம்ம சேடாக இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், வந்து இல்லை நீ பாடுவே, ஏய் நீ கவலைப்படாதடி உன்னால் முடியும் அப்படின்னு வந்து ஒரு மோட்டிவேட்டரும் கூட. ஸோ வந்து அந்த மோட்டிவேஷன்லாம் கரையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு என்ன செய்யணும், இப்போ தான் வந்து நமக்கு சரி அவளை நல்லா பாட சொல்லியிருக்கோம், சரி கொஞ்சம் பார்த்து பண்ணுவோன்னு பண்ணணும். வேற லெவலில் பண்ணிட்டு வந்துடுவான். நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். நான் தானே சின்ன பிள்ளை. அவள் என்ன செய்யணும், அக்கா என்ன செய்யணும், தங்கச்சி கொடுக்கணும். எனக்கு கொடு எல்லாத்தையும் வாங்கி அவளே சாப்பிட்ருவான். தேங்க்யூ அருணா. அடுத்தது சூப்பரான ஒரு ஆங்கர். நல்லா வந்திருந்து அழகாக தொகுத்து இந்த நிகழ்ச்சியை அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. என்ன கொண்டு போனாலும் ரப்பர் பேண்ட் வச்சு அடிக்க விடுறாங்க. என்னங்க நீங்கள் என்ன ஆங்கர் இவங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பிஸ்கெட்டை சாப்பிட சொன்னால் அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமாம் எவ்வளோ பிஸ்கெட் கேட்டாங்க, கண்டென்ட்டுக்கு பிஸ்கெட் இல்லை, பார்த்தா எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. புரியுதா இப்போ? நான் சொன்னல பிரியங்கா அக்கா மாதிரி தான். அப்படியே பிஸ்கெட் சாப்பாடுனா அப்படிதான், சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எதுவுமே இது இந்த மாதிரி ஆங்கிள் ஃபுல்லா காசு தான் போகும். சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க இவ்வளோ பிஸ்கெட் வச்சிருக்கீங்க. ஆமா, ஒரு பிஸ்கெட் தந்துருக்கலாம்ல. பிரியாணி ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஆர்டரே பண்ணல தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பிரேக்கு போயிட்டு அவங்க மட்டும் சாப்பிட்டு வந்துட்டு நான் அவங்க வேலையை பீப் போடுங்க. பாசிட்டிவ் தான் சொல்ல வேண்டாமா? கேளுடா உங்க டீம் தான் சதி பண்றாங்க. ஆமா இங்க வா போடு சொல்லுப்பா. பாசிட்டிவ். ஆனாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் டே தம்பி வாடா கொஞ்சம் பின்னாடி இருக்கு நீ சாப்பிடுன்னு சொல்ல கூட மாட்டேன் தெரியுமா? அப்படி கூட சொல்ல மாட்டேன். முட்ரா பாசிட்டிவா முடி அக்காவை பத்தி. வெள்ளை ட்ரெஸ் போட்டு அழகா நல்லா வந்திருக்காங்க. ஆனா பேய் மாதிரி வந்திருக்காங்க. என்ன பண்றது? கரெக்டா சொல்லு. இப்படி வந்தா வெள்ளை ட்ரெஸ் போட்டு யாராவது இப்படி வந்து எல்லாருக்கும் நடுவில் உட்காந்தா பேய் மாதிரி ஒரு ஃபீல் வருதா இல்லையா? கரெக்டா? அங்க பாருங்க கேப்ல இப்படி நாங்க என்னது? ஆமா சூப்பர்ன்றாங்க. இவங்க மட்டும் சொல்ல, அங்க சைடுல இருந்து டீம்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க. சரி ஆக மொத்தம் ஏதோ என்னை பத்தி 4 வார்த்தை நல்லதா சொல்லியிருக்கீங்க. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆனா சூப்பரா விளையாடினாங்க எல்லாருமே. சூப்பர். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்களே விஷ் பண்ணிக்கணும். வாட் வுட் யூ லைக் டு டெல் ஈச் ஆஃப் யூ? எங்கள் 5 பேருக்குமே வந்து நாங்கள் ஸ்டேஜில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குமே தவிர அந்த இன்னொருத்தர் வந்து சொதப்பணுமே அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்ததே இல்லை. அதனால தான் வந்து 1-on-1 பேட்டில் வச்சாலும் சரி, செமிஃபைனல்ஸ் வச்சாலும் சரி,
என்னதான் வந்து நம்ம தோத்தாலும் இன்னொருத்தங்க ஜெயிச்சதுக்கு நிஜமாவே நான் சொல்கிறேன், மனசால எல்லாருமே ஹாப்பியாக மட்டும்தான் இருந்திருக்கோம். அண்ட் அது வந்து எப்போவுமே ஐ திங்க் லைஃப் லாங் இருக்கும். எல்லாருக்குமே எதிர்பார்த்ததை விட அதிகமான லவ் அண்ட் சப்போர்ட் கிடச்சிருக்கு. அது அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸுமே இருக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும். பிரியா, வாட் வுட் யூ லைக் டு டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே இருக்கிற 5 பேருக்கும் வந்து வெளியில் இது பார்க்குறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க, இப்போ ஒருத்தரை மட்டும் சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது, 5 பேருக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்கள வந்து மேக்ஸிமம் இந்த கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜில் வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், அவங்கள ஹாப்பி ஆகணும்னு தான் எனக்கு, அதுதான் என்னோடய எய்ம். ஸோ இவங்களும் வந்து அந்த மாதிரி அவங்களோட சப்போர்ட்டர்ஸை வந்து ஹாப்பியாக பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்ஜாய் த மோமெண்ட். அந்த கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ் வந்து அந்த மோமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணிடணும், அவ்வளோதான். இன்னைக்கு கிடைக்காத லைஃப்பில் இந்த ஒரு மூமெண்ட். இது ஷூட் முடிச்சு லைக் போன வாரம் we did our last shoot on the மேடை on the stage. ஆக்சுவலாக எனக்கெல்லாம் வந்து அவ்வளோ சேடாக இருந்தது. இனி இந்த மேடை நமக்கு கிடைக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தெரியும் அந்த வலி இப்போ தெரியுது எங்களுக்கு. ஏன்னா ஷோ இருக்கிற டைமில் எப்போ முடியும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ், தாங்க முடியல, டென்ஷன், பாட்டு கற்றுக்கணும், லிரிக்ஸ் பை ஹார்ட் பண்ணணும். ஆனால் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ அதோட வேல்யூ தெரியுது. இப்போது So you miss I Super miss Singer set, yeah, I will definitely miss the stage and the vibe. நான் சொல்லி ஆகணும், நான் ஒரு வாட்டி ஒரு சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி இந்த சீசனோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே இருந்த 20 கண்டஸ்டன்ஸுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி மாதிரி. யாருக்குமே வந்து அந்த போட்டி மைண்டு கிடையாது. அதுதான் ப்ராப்ளம் ஆக்சுவலி இந்த சீசனோட. யூஸ்வலாக வந்து அந்த போட்டி மைண்டு இருக்கும். இவ்வளோ இவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம், கோ கண்டஸ்டன்ஸ். இந்த வாட்டி எப்படின்னா அந்த போட்டி மைண்ட் செட் யாருக்கும் இல்லை. அவ்வளோ க்ளோஸாக இருக்குது, நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இது முடிச்சா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. இந்த ஃபேமிலி திருப்பி ஊருக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை, நான் இங்கே தான் இருப்போறேன், ஆனாலும் ஐ விஷ் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. இன்னும் ரொம்ப நாள் அங்கே சேர்ந்து அந்த ஃபேமிலி கண்டினியூ பண்ணணும்னு ஆசை இருக்குது. இல்லை, யார் வேணால் டைட்டில் ஜெயிச்சுக்கோ, அந்த வீடு கிடைச்சா எங்களுக்கு எல்லாருக்கும் பார்ட்டி வேணும், அவ்வளோதான். எல்லாருமே ஜாலியாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம் இல்லையா, ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணோம். எல்லாருமே குஜாலிட்டிக்காக வீட்டுக்கு போனோம். அந்த ஒரு ஜூன் 25 சூப்பர் சிங்கர் 9 ஃபினாலேயில் பாடி அப்பா ஜாலியாக இருந்துச்சுப்பா. ஒரு இந்த ஃபினாலே வந்து செம்ம ஜாலியாக என்டர்டெய்னிங்காக போச்சுன்ட்டு மக்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம பாடினா போதும். எனக்கும் சேர்த்து நானே சொல்லிக்கிறேன், நல்லா பாடிடு, அந்த மாதிரி நல்லா பாடினோம். அப்படியே முருகா நல்லா காப்பாற்றிரு, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் எல்லோரும் நல்லா பாடுவாங்க. ஏன்னா இவ்வளோ எபிசோட்ஸ் பாடியாச்சாங்க. ஸோ எல்லோரும் நல்லா பாடுவாங்க. அவங்கவுங்களுக்குள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்குது. அது வந்து முழுசாக காட்டிட்டாங்களா வெளியில், இன்னும் மிச்சம் இருக்கா எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் உள்ளே இருந்தால் அதையும் மக்கள்கிட்ட காமிச்சு என்னால் இதையும் செய்ய முடியுதான்னு எல்லாருமே காட்டணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா யார் ஜெயித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான், ஃபேமிலி மாதிரி தான். ஸோ வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஸ்டேஜில் வந்து இந்த கிராண்ட் ஃபினாலே நமக்கு திருப்பி கிடைக்க போகிறது கிடையாது. இதே ஸ்டேஜுக்கு நம்ம வரப்போகிறது கிடையாது. எத்தனையோ பேரோட கனவு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நினைவாயிருக்கு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி இந்த ட்ரீம் ஸ்டேஜை வந்து நம்ம ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சூப்பர் சிங்கர் ஓகே 25th முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எல்லாருமே மீட் பண்ணுவீங்களா? ஒரு கெட் அலாங் எங்கன்னா போனதா பிளான்லாம் வச்சுருக்கீங்களா? நான் எல்லாரையும் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன், நானே வச்சுப்பேன், நானே சமைச்சு போட்டு பார்த்துக்குவேன். அந்த ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். SA Engineering College, Anna University Counseling Code 1114. For details visit saec.ac.in.